பெரிய பரபரப்புக்கு இடையில பராசக்தி திரைப்படம் வந்திருக்குது. பராசக்தி பெயர் தொடங்கி 2 நாளைக்கு முன்னால வரைக்கும் இந்த படத்துக்கு சென்சார் பிரச்சனை வர பெரிய பரபரப்பாவே போச்சு. சிவகார்த்திகேயன் நடித்து சுதா கொங்காரா இயக்குன பராசக்தி திரைப்படம். இந்த படத்துல சூர்யா ஏற்கனவே நடிக்க இருந்ததாகவும், புறநானூறு அப்படிங்கிற பேர் வச்சதாகவும் சொன்னாங்க. அதற்கு பிறகு அவர் விலகி சிவகார்த்திகேயன் நடிச்சு அத பராசக்தின்னு மாத்திட்டாங்க. இந்த படம் எப்படி இருக்கு? என்ன அரசியல்ல பேசுது? அப்படின்னு தான் நம்ம விரிவா பேசப் போறோம். நான் உங்கள் மணியமுதன். இது உங்கள் மணியமுதன் டாக்ஸ். வாங்க காணொளிக்கு போலாம். முதல்ல இப்படி ஒரு திரைப்படத்த எடுக்கிறதுக்காக ஒரு துணிச்சல் வேணும். அதற்காகவே சுதா கொங்கரா அவர்களை நம்ம பாராட்டி ஆகணும். படம் 1960 காலகட்டங்கள் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை மையமா வச்சு எடுத்திருக்காங்க அந்த பராசக்தி திரைப்படம். இந்த படத்தோட தொடக்க காட்சியில ஒரு பெரிய ரயில் வரும். ரயில்ல சில அமைச்சர்கள் வருவாங்க. உளவுத்துறை அதிகாரியா ரவி இருப்பாரு, ஜெயம் ரவி இருப்பார், ரவி மோகன் இருப்பாரு. நாயகன் வந்து ஒரு பெரிய மாணவர் படையை வச்சிருப்பாங்க. அவங்க இந்திய திணிக்கிறதுக்கு எதிர்த்து அங்க இருக்க அந்த ரயிலை எரிப்பாங்க. தங்களுடைய எதிர்ப்பை காட்டுவாங்க. அதுலயே தொடக்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தி பேசக்கூடிய மக்கள் அந்த ரயிலில் பயணிப்பாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் சொல்லுவார், பயப்படுவாங்க. ஹிந்தி பேசுறவங்க சிவகார்த்திகேயன் போது பயப்படுவாங்க. அம்மா பயப்படாதீங்க, நாங்க இந்தி மொழிக்கு எதிரானவங்க இல்ல, இந்தி திணிப்புக்கு தான் எதிரானவங்க. உங்க இந்தியை எங்க மேல திணிக்கிறாங்க, அதைத்தான் நாங்க இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள பத்திரமா கொண்டு போய் விடுங்க அப்படின்னு சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு. அப்போ அதில் அந்த ரயிலுக்கு தீ வைக்கிறாங்க. இதனால அங்க இருக்க அமைச்சர்களுக்கு, ஒன்றிய அமைச்சர்கள்லாம் கோவம் வருது. யாரா அவங்க அப்படின்னு கேட்டா, இதற்கு பேர் புறநானூற்று படை அப்படிங்கிற ஒரு பெரிய மாணவர் படை. இந்த மாணவர் படைக்கு சிவகார்த்திகேயன் தலைவராக இருக்காரு. இது இந்திய ஒன்றியம் முழுக்க இருக்கு. அப்ப நாம வர ரயிலே தீ வச்சிட்டானா, இவங்கள கருவறுத்துருங்க, இவங்களை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு வந்த அதிகாரி தான் நம்ம ஜெயம் ரவி. அவருக்கு சிவகார்த்திகேயன் நடக்கிற சண்டையில அவருக்கு பெரிய காயம் ஏற்பட்டுருது. அதை மனசுல வச்சுக்கிட்டு, அவருக்கு ஏற்கனவே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, அதையும் மனசுல வச்சுட்டு இவரை பழி வாங்குறாரா அல்லது இந்த பொன்னாற்று படையை வந்து மொத்தமா கருவறுத்துறாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு, அதர்வா நடிச்சிருக்காரு, ஜெயம் ரவி, நாயகியா ஒரு பெண் நடிச்சிருக்காங்க. அவங்க பேர் தெரில. இன்னும் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், படம் 1950 இறுதி காலகட்டங்கள் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதாவது இந்திய திணிக்கிறாங்க. 50 காலகட்டங்களாக இந்திய அதிகமாக திணிக்கிறாங்க. அப்போ இருந்து சின்ன சின்ன போராட்டமாக வெடிக்க ஆரம்பிக்குது. அதை படிப்படியாக காட்டுவாங்க. அதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, அந்த கதாநாயகனாக இருக்கட்டும், கதாநாயகியாக இருக்கட்டும், படத்தில் வந்து போகிற இருக்கட்டும், எல்லாருமே அப்படியே 1960 வாழ்ந்த மாதிரியே இருப்பாங்க. அவங்களோட உடை, நடை, பாவனை அத்தனையுமே அப்படியே இருக்கும். இதை தாண்டி அவங்க அந்த பகுதி, அந்த ஊர், மாவட்டம் காட்டுவாங்க இல்லையா, மதுரையை காட்டுவாங்க, சிதம்பரத்தை காட்டுவாங்க. மதுரையெல்லாம் அப்படியே நமக்கே ஃபீலாக இருக்கும். 2026 வாழ்றோன்றே மறந்துடுவோம். 1960க்கு போயிடுவோம். காந்தி மியூசியம் சொல்லப்படுற காந்தி மண்டபத்தை காட்டியிருப்பாங்க, அப்போ எப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. பெரியார் பேருந்து நிலையம் இருக்குல்லையா, அதை காட்டியிருப்பாங்க, அப்போ எப்படின்னு சொல்லி காட்டியிருப்பாங்க. அதே போல் வந்து மாசி வீதி, மேல மாசி வீதி, இப்போ இருக்க மேல மாசி வீதி, கீழ மாசி வீதி எப்படி இருக்குது அப்படின்றதும், அப்போ மேல மாசி வீதி, கீழ மாசி வீதி மதுரையில் எப்படி இருந்துச்சு, அந்த பகுதியில் இருந்த ரயில் நிலையங்கள் எப்படி இருந்துச்சு, அதெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக அப்படியே ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக காட்டியிருப்பாங்க. உண்மையிலே இது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா நிறைய பேர் இந்த பழைய படங்கள் எடுக்கிறேன், பழைய கதைகளை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்சி நமக்கு ஒட்டவே ஒட்டாது. படம் வந்து 1900 பழைய கதையாக இருக்கும், ஆனால் இவன் சம்மந்தமே இல்லாமல் காட்சி வச்சிருப்பான். ஆனால் இதில் 1960 இப்படி தான் இருந்திருப்பாங்கப்பா அப்படின்னு நாம் மறுத்தாலும் மறுக்க முடியாது, அப்படின்ற அளவுக்கு காட்சி அமைச்சிருப்பாங்க. ஒவ்வொரு காட்சி அமைப்பும் அட்டகாசமாக இருந்துச்சு. அதில் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அதில் தொடக்கத்தில் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே மொழிக்காக உயிர் நீத்தவனா தமிழன் தாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு மிகப்பெரிய போராட்டம், மாணவர் போராட்டம், இந்தி திணிப்பை எதிர்த்து மிகப்பெரிய மாணவர் போராட்டம் இருந்துச்சு. அது மாணவர்களே முன்னின்று நடத்திய ஒரு மகத்தான போராட்டம். அந்த போராட்டத்தை ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப அட்டகாசமாக காட்டியிருப்பாங்க. அந்த ரயில் விபத்தில் சிவகார்த்திகேயன் நண்பர் இறந்து போயிடுவார். அதனால் அவர் ரொம்ப வேதனைப்பட்டு, நான் வேண்டாம் அப்படின்னு அந்த போராட்டத்தையே நிறுத்திட்டு இவர் வேற வேலைக்கு போயிடுவாப்புல. ஆனாலும் மறுபடியும் இந்தியை திணிப்பாங்க. உடனே அவருடைய தம்பி அதர வருவாப்புல. அவர் நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு இருப்பார். இந்திய எதிர்ப்புக்கு எதிராக ஒன்றிய அரசு எடுத்து மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்திட்டு இருப்பாரு. இந்த இடைவேளை காட்சி ஒன்று வரும். எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் படத்துல இப்படி ஒரு இடைவேளை, அட்டகாசமான இடைவேளை, இந்த ஃபயர் விடுறா அப்படின்னு இல்லை, அப்படி ஒரு இடைவேளை இந்த படத்துல நான் பார்த்துருக்கேன். மிரட்டி விட்டுருப்பாங்க. அதர்வாவை என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு எல்லா ஆடியன்ஸ்லாம் பதட்டமா இருக்கும்போது சிவகார்த்திகேயன் வந்து செலியன், அவருடைய பேர் செலியன், இவருடைய பேரு
துரை மிரட்டி விட்டுருவாப்புல. அந்த அட்டகாசமா இருக்கும். அதற்கு பிறகு மீண்டும் இந்தி திணிப்பு வரும். அதை வந்து எப்படி எதிர்கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி படத்துல காட்சி அமைக்கப்பட்டிருக்கும். அந்த நேரங்கள்ல அந்த போடப்பட்ட சட்டங்கள் கொடூரமான சட்டங்கள், ஒவ்வொரு சட்டமும் கொடூரமான சட்டம். என்னன்னா பேருக்கு தான் முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற அமைச்சர் இருப்பாரு. ஆனா ஆட்சி நடத்துறது வந்து ஒன்றிய அரசு. அவங்க போலீஸ் தான் அங்க வேலை செய்யும். இங்க இருக்க போலீஸ் வேலை செய்யாது. அது போலீஸா இருக்கும். ஆனா உத்தரவு போடுற அதிகாரி யாரா இருப்பாரு? அங்க டெல்லியா தான் இருக்கும். அந்த வசனம் இருக்குல்ல, அந்த டெல்லியை பத்தி வர்ற வசனம்லாம் ஏன் இவ்வளவு சென்சார் வச்சாங்கன்னா இதுதான் காரணம். ஒவ்வொரு வசனமும் தீயான வசனம். அதே போல ஹிந்தி பேசுறவங்கள எதிரியா காட்டல. என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் அறிவிச்சு, நம்மாலே சில பேர் அறிவிக்கிறாங்க, சும்மா எதுக்கு எடுத்தாலும் வந்து ஹிந்தி வேணான்றீங்க, நாங்களாம் ஹிந்தி படிச்ச பெரிய அறிவாளி வரும் அப்படின்னு சில கூமுட்டை பேசுவாங்க இல்ல, அதெல்லாம் ஒட்டச்சு விட்டுருக்காங்க. நீ உன் ஊர்ல ஹிந்தி பேசிக்க, நான் என் ஊர்ல தமிழ் பேசிக்கிறேன். நான் உன் ஊருக்கு வந்தா தேவைப்பட்டா உன் மொழியை கத்துக்கிறேன், நீ என் ஊருக்கு வந்தா தேவைப்பட்டா என் மொழியை கத்துக்க. சம்பந்தம் இல்லாம உன் மொழியை என் மேல திணிக்காத, என் மொழியை நான் உங்க மேல திணிக்கல. இதுதான் படம். அந்த அந்த போராட்டம் அதுதான். இந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயமும் அதுதான். அதே போல படத்துல இசை நல்லா இருக்குது, பாடல் காட்சிகள் நல்லா இருக்குது. இந்த இறுதியில பொள்ளாச்சியில நடந்த ஒரு கலவரம் அப்படியே கண் கலங்கிரும். தமிழர்கள் கிட்டத்தட்ட இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல அந்த 200க்கு மேற்பட்டவங்க இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செய்தி இருக்குல்ல, அதெல்லாம் பெரிய அதிர்ச்சி. என்னடா அது, ஒரு மொழிக்காக இத்தனை பேர் செத்து போயிட்டானா? அதுவும் சின்ன ஒரு 7 வயசு பையன், 8 வயசு பையனை சுடுவாங்க, குழந்தைகளை சுடுவாங்க, வயதான பிரிவில் அடிப்பாங்க. ஜெயம் ரவியை நம்ம ஹீரோவா பார்த்துட்டு ஒரு மாதிரி சாக்லேட் பைய பார்த்துட்டு, டேய் என்னடா இப்படி கொடூரம் பண்ற, எவ்வளவு கொடூரனா இருக்கானே அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு மிரட்டி விட்டுருவாப்புல. சிவகார்த்திகேயன் எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரோ, அதர்வா எந்த அளவுக்கு நடிச்சிருக்காரோ, அதை விட பல மடங்கு ஜெயம் ரவி மோகன் அட்டகாசமா நடிச்சிருக்காரு. இனிமே அவருக்கு இன்னும் இது மாதிரி படங்கள் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். நான் தனியொருவன் படம் பார்த்தேன். அதுல வந்து அரவிந்த் சாமிக்கு எப்படி ஒரு வில்லனா இருந்தாலும் ஒரு முக்கியமான கேரக்டரா இருக்கும். ஜெயம் ரவி ஹீரோவா இருப்பாரு, அரவிந்த் சாமி வில்லனா இருப்பாரு. ஆனா படத்தை தாங்கி பிடிக்கிற முக்கியமான கேரக்டரா அரவிந்த் சாமி இருப்பாரு. அதே மாதிரி படத்தை தாங்கி பிடிக்கிற முக்கியமான கேரக்டரா ஜெயம் ரவி இருக்காரு. இப்போ இதுல நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ நான் பார்த்தேன். அது என்ன நெகட்டிவ் ரிவ்யூ அப்படின்னா, படம் நல்லா இல்லை, பழைய கதை அப்படி இப்படின்னு சில பேர் பேசுறத பார்த்தேன். அதே போல வந்து இந்த தேவையில்லாம கான்ட்ரவர்சி போயிட்டு இருக்கு. அதனாலே இந்த படத்தை வந்து சங்கிகள் விமர்சிக்கிறாங்க, இன்னும் சில பேர் விமர்சிக்கிறாங்க. ஆனா இது தமிழர்கள் கொண்டாட வேண்டிய திரைப்படம். நம்முடைய முன்னோர்கள் தமிழ் மொழிக்காக உயிர் நீத்திருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் தமிழர்களுக்காக போராடி இருக்காங்க, நம்முடைய முன்னோர்கள் மாணவர்கள் அந்த காலகட்டங்களில் இவ்வளவு பெரிய போராட்டம் செஞ்சிருக்காங்க இல்லையா, அது வந்து எந்த வரலாற்றையும் தேடி பார்க்க முடியாது. அப்படி ஒரு வரலாறு நமக்கு உண்டு. அதில் கூட சொல்லுவான், டே நீ என்ன பண்ணாலும் நான் திரும்ப வருவேன்டா அப்படின்னு வில்லன் சொல்லுவாரு. டே நாங்கள் செத்து போயிட்டாலே எங்கள் பேரம்பேத்தி வருவான்டா அப்படின்னு ஹீரோ சொல்லுவாரு. மிரட்டு வசனம். டெல்லி நீ என்னதான் முயற்சி பண்ணி இங்கே தமிழர்களை அடிமைப்படுத்த நினைச்சாலும், இந்திய திணிக்க நினைச்சாலும் உன் மொழியை நாங்கள் வந்து ஏற்றுக்க மாட்டோம். தேவைப்பட்டா உன் மொழியை படிச்சுக்கிறோம், உன் மொழியை படிச்சுக்கிறோம். அதாவது சில பேர் வந்து இந்த படம் வந்து திமுகவுக்கு ஆதரவான படம் பண்ணுறாங்க. இந்திய போராட்டம் நடந்த காலகட்டங்களில் திமுகவோட பங்கு, அன்றைய திமுகவோட பங்கு மிக முக்கியமானது. பேரறிஞர் அண்ணாவோட பங்கு முக்கியமானது. அந்த அந்த காலகட்டங்களில் எல்லாருமே போராட்ட காலத்தில் இருந்தாங்க. அவர் சிறையில் இருந்தார், பேரறிஞர் அண்ணா சிறையில் இருந்தார், கலைஞர் கைது செய்யப்பட்டார், நெடுஞ்செழியன் கைது செய்யப்பட்டு, இது எல்லாமே இருந்துச்சான்னு கேட்டால் இருந்துச்சு. அப்போ அதை காட்டித்தான் ஆகணும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் மும்மொழி கொள்கை இல்லை, இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் போடுறாங்க, சட்டமாக கொண்டு வர்றாங்க. அப்போ அதை காட்சி பிடித்தாகணும். அதுதான் வந்து இறுதி காட்சியாக இருக்கும். உண்மையிலேயே அண்ணா வர்ற அந்த கேரக்டர் ரொம்ப அட்டகாசமாக நடிச்சிருப்பாரு. அண்ணா ஒரு ரியலாக பார்த்த மாதிரி இருக்கும். நம்மளாம் அண்ணாவை பார்க்காதவங்க அண்ணாவை நேரில் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த படம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சில சாயம் பூசரை பார்த்தேன், இந்த படம் திமுகவுக்கு ஆதரவான படம், திமுகவோட இமேஜை தூக்கி எடுத்து வந்த படம். அது எனக்கு தெரியலை, திமுகவை எடுக்கப்பட்ட படமா, அதில் அரசியல் அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த படம் மாணவர்களின், தமிழர்களின் மகத்தான ஒரு போராட்டம். இந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்காக நடந்த ஒரு மகத்தான போராட்டம். இந்த போராட்டத்தில் திமுகவுக்கு பங்கு இருக்குது, அதையும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. படம் முழுக்க திமுக இல்லை, படம் முழுக்க மாணவர்கள் போராட்டம் தான். இந்த படம் அப்படிங்கிறது மாணவர்கள் போராட்டம், 1960 நடந்த மாணவர்கள் போராட்டத்தை அப்படியே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அவ்வளோதான். படம் அட்டகாசமான திரைப்படம். ஒரு இந்த மேக்கிங்குமே அட்டகாசமாக இருக்கும். ஒவ்வொரு காட்சியுமே அந்த காலகட்டத்தில் இருக்க மாதிரியே செதுக்கி வச்சுருக்காங்க. எல்லா வகையிலையும் படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம்.
யாருக்கு இந்த படம் பிடிக்காம போகலான்னா, படத்து மேல் வன்மத்தை கக்கியாகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சங்கிகளோ, இல்ல வந்து வேற ஏதோ காரணங்களுக்காக படத்தை ஏற்கனவே நினைக்கிறவங்களுக்கோ இந்த படம் பிடிக்காது. அதுக்கு நான் பொறுப்பில்ல. மற்றபடி இந்த படம் அட்டகாசமான திரைப்படம். தமிழர்களின் போராட்ட வரலாற்றை எனக்கு தெரிஞ்சு முதல் முறையாக இந்திய போராட்டத்தை சொல்லியிருக்க படம் இந்த படம் தான் நினைக்கிறேன். இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரணும். ஏன்னா நம்மால் சொல்லுவான், மலையாளத்தில் பாருங்க, கேரளாவில் பாருங்க, நிறைய படம் வருது, இங்கே பாருங்க அப்படின்னாங்க. ஆனால் இந்த படம் அப்படிப்பட்ட படம் தான். நம்முடைய போராட்ட வரலாறு காட்டியிருக்காங்க. அதை நம்ம வந்து வரவேற்கணும். இந்த படம் தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக அமையும். இந்த படம் வெற்றியடையணும். என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம்.